ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வீடியோவில் நம்ம சப்ஸ்கிரைபர் 2 பேர் வந்து 2 டவுட் கேட்டிருந்தாங்க. அதை தான் வந்து இந்த இதில் பார்க்க போகிறோம். ஒரு டவுட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஃபில் வந்து ஒரு பர்டிகுலர் இடத்துல மட்டும் எப்படி வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காரு. இன்னொரு சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா, கீ செயினில் எப்படி வந்து ஹோல்ஸ் போடலாம் அப்படின்ட்டு கேட்டிருக்காரு. நம்ம லாஸ்ட்டாக வந்து ஒரு லித்தோபென் கீ செயின் போட்டிருந்தோம், அதில் எப்படி ஹோல்ஸ் மேக் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ ரெண்டுத்தையுமே நம்ம பார்த்துடலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நம்ம இந்த மாதிரி டவுட்டெல்லாம் கிளியர் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நியூ கிரியேஷன் தமிழ் அப்படின்றவர் வந்து பண்ணியிருக்காரு. அதாவது குறிப்பிட்ட இடத்தில் மட்டும் குறிப்பிட்ட அளவு அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ இன்ஃபில் செட்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்காரு. அதாவது நம்ம வந்து டிசைன் பண்ண ஒரு பொருளை வந்து ஸ்லைஸ் பண்ணும்போது இன்ஃபில் மட்டும் ஒரு பர்டிகுலர் இடத்துல எப்படி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது இல்லை டிக்ரீஸ் பண்ணுறது அப்படின்ட்டு கேட்டிருக்காரு. ஸோ அதை நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி அவரோட சேனல் நான் போய் பார்க்கும்போது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நம்ம மூன், ஜூபிட்டர், சாட்டன் இந்த மாதிரி நிறைய பிளானட்டை வந்து அவர் டெலஸ்கோப் மூலமாக வந்து வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்காரு. நல்ல இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. டெலஸ்கோப் அவர் சேலும் பண்ணுறாரு. இது பெய்டு ப்ரமோஷன் கிடையாது, நானாக தான் சொல்கிறேன். எனக்கெல்லாம் அந்த மூன் பார்க்கணும் அப்படின்னும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். என்னோட டிஎஸ்எல்ஆரில் ஜூம் பண்ணி பார்த்துட்டு இருப்பேன். பட் அதை விட ரொம்ப அழகாக நல்ல நீட்டாக வந்து கிளியராக ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க தாராளமாக அவரோட சேனல் போய் பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். டைட்டில்லையும் அவரோட சேனலை வந்து மென்ஷன் பண்ணுறேன். யாராவது ஸ்கூல் படிக்கக்கூடிய பசங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அந்த சேனலை காட்டுங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ப்ரூசாஸ்லைசர் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு தேவையான மாடல் வந்து எடுத்துகிட்டு வரலாம். நான் ஒரு சின்ன ஒரு மாடல் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பிரிண்ட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கோங்க. அவர் கேட்டிருந்ததுபடி இதில் வந்து இன்ஃபில் எப்படி வந்து பர்டிகுலராக ஒரு சில இடத்துல மட்டும் மாற்றுறது அப்படின்றத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக வந்து நான் வந்து ஒரு 10% இன்ஃபில் வச்சுக்கிறேன். இன்ஃபில் 10% வச்சுட்டு ஸ்லைஸ் தரேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து அந்த அவுட்டர் லைன் வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. ஸோ இந்த இது வந்து பிரிண்ட் செட்டிங்கில் இருக்கக்கூடியது. இங்கே பார்த்தீங்கன்னா டாப்பில் எவ்வளோ இருக்கணும், பாட்டம் எவ்வளோ இருக்கணும், அவுட்டர் ஷெல் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்றது இருக்குது. இந்த டிஃபால்ட்டாக இருக்கிற வேல்யூ தான் வந்து இப்போ வரும். இதுவே நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, இங்கே ரைட் கிளிக் பண்ணுங்கள். சாரி, இந்த காம்பனண்ட் அதை செலக்ட் பண்ணிட்டு, அந்த பார்ட்டை செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு ஆட் மாடிஃபையர் அப்படின்ட்டு இல்லையா, இதை செலக்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து இப்போ சிலிண்ட்ரிக்கல் ஆப்ஜெக்ட் வேணும். ஸோ நான் ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஆப்ஜெக்ட் எடுக்கிறேன். இந்த இடத்துல இந்த ஹோல்ஸ் மட்டும் தான் நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சுட்டு இந்த ஹோலோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 mm நான் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கேயும் வந்து நம்ம 10 mm அப்படின்னு சேஞ்ச் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். கரெக்டாக மேட்ச் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து ரிசல்ட் கரெக்டாக வரும். வச்சாச்சு. எனக்கு அங்கேருந்து கொஞ்சம் பெருசாக வேணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 15 mm வைக்கிறேன். நான் எனக்கு 15 mmக்கு வந்து அந்த இடத்துல ஃபுல்லாகவே வந்து மெட்டீரியல் வரணும் அப்படின்ற மாதிரி நான் கொடுக்குறேன். இப்போ இதை செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி இங்கே வந்து லேயர் அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள், இந்த இதுலேயும் போகலாம். இல்லைனா இந்த கியர் மாதிரி சிம்பிள் இருக்கு இல்லையா, அதை ரைட் கிளிக் பண்ணிங்கனாலும் வரும். லேயர்ஸ் போய்க்கோங்க. லேயர்ஸ் போனீங்கன்னா இங்கேயே வந்து வரும் உங்களுக்கு. அதாவது பாட்டமில் வந்து எவ்வளோ இருக்கணும், அந்த ஸ்டார்ட் ஆகும்போது கீழே பாட்டமில் எத்தனை லேயர் ரன் ஆகணும், டாப் லேயர் வரும்போது எவ்வளோ ரன் ஆகணும், சைடில் இந்த ஷெல் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்ட்டு. நான் வந்து ஷெல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எனக்கு வரணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து ஃபுல் சாலிடே நான் கொடுக்குறேன். சாரி, இங்கே கொடுக்கக்கூடாது. நீங்கள் இதில் வந்து இங்கே ஷெல்லை வந்து நீங்கள் அதிகம் பண்ணலாம். அப்படி இல்லைனா இன்ஃபில் ஃபுல்லாகவும் கொடுக்கலாம். ஃபுல்லாக கொடுத்தீங்கன்னா இந்த காம்பனன்ட் டோட்டலாகவே வந்து உங்களுக்கு வந்துடும். அதை நான் இப்போ காட்டுறேன். இப்போ ஷெல் வந்து நான் 5 தந்திருக்கேன். ஸோ ஸ்லைஸ் தரேன். இங்கே பாருங்கள்,
ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ வந்து இவ்வளோ இந்த அளவுக்கு வந்திருக்கு. ஓகே, நான் இப்போ வந்து ஃபுல்லாகவே வந்து இதை வந்து 100% இன்ஃபில் கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னீங்கன்னா, மறுபடியும் நான் இங்கே போகிறேன், ரைட் கிளிக் பண்ணுறேன், இன்ஃபில் போகிறேன். ஸோ இன்ஃபில் வந்து 100% நான் கொடுக்குறேன். இப்போ இன்ஃபில் 100% நான் கொடுத்தாச்சு. ஸ்லைஸ் பண்ணுறேன், சேம் ரிசல்ட் தான். ஸோ நீங்கள் வந்து ஒன்று இன்ஃபில்லில் போயிட்டு 100ம் கொடுக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி வந்து ஷெல்லோட திக்னஸ் மாற்றுற மாதிரியும் பண்ணலாம். ரெண்டில் எது வேணுமோ நம்ம பண்ணலாம். இப்போ எனக்கு சப்போஸ் இது வந்து நான் பண்ணிட்டேன் வேண்டாம் அப்படின்னா இந்த இன்டூ இதெல்லாம் எடுத்து விட்டிங்கனாலே போயிடும். இப்போ இது வந்து ஒரு இடத்துல மட்டும்தான் பண்ண முடியுமா அப்படின்னீங்கன்னா கிடையாது. 2 இடத்துல 3 இடத்துல எவ்வளோ வேணுனாலும் நம்ம பண்ணலாம். இப்போ ஈவனா வந்து நான் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். இதை நான் செலக்ட் பண்ணிட்டு மறுபடியும் வந்து இன்ஃபில் போகிறேன், 100% நான் கொடுக்குறேன். ஓகே, ஸ்லைஸ். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மட்டும்தான் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான இதுக்கு வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்த சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்க டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு மேக் ஹோல் ஆன் இட் டு லிங்க் செயின் சார். ஸோ அதாவது நம்ம அந்த லித்தோ பெனில் வந்து எப்படி வந்து செயினுக்கு கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ அதுக்கு ஒரு ஹோல்ஸ் எடுக்கணும். ஒன்று ட்ரில்லிங் மிஷின் இருந்தால் ஹோல்ஸ் போடலாம், இல்லை நம்ம டிசைன்லேயே வந்து போடுறது எப்படி அப்படின்றது நான் இதில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு தேவையான அந்த கீ செயினை எடுத்துகிட்டு வந்துருங்க. கீ செயினை கொண்டு வந்துட்டு உங்களுக்கு தேவையான பொசிஷனில் நிறுத்திக்குவாங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் ரைட் கிளிக் பண்ணிட்டு ஆட் மாடிஃபையர் தந்துட்டு உங்களுக்கு எந்த ஷேப்பில் வந்து கட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ஷேப் வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து ஒரு 5 mm ஹோல்ஸோட சைஸ் இருந்தால் போதும். கொஞ்சம் ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக நான் வந்து இதை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், அதை ஸ்கேல் பண்ணியிருக்கேன். இப்போ அதை ரொட்டேட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான பொசிஷனில் வந்து நிறுத்திக்கோங்க. கரெக்டாக எந்த இடத்துல கட் பண்ணணும் அப்படின்றது மூவ் பண்ணி நீங்கள் வந்து அந்த பொசிஷன் பார்த்து நிறுத்திடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து இது வந்திருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு கட் எடுக்கும். இப்போ இங்கே வந்துட்டு இந்த கியர் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா வரும். ஸோ லேயர் போயிட்டு லேயரில் வந்து எல்லாமே வந்து 0 வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த பொசிஷனில் நிறுத்தும் போது 0 தான் நம்ம கொடுக்கணும். மறுபடியும் வந்து அடுத்தது வந்து இன்ஃபில் கொடுங்க. இன்ஃபிலும் வந்து 0 கொடுத்துருங்க. இப்போ ஸ்லைஸ் நவ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. நீங்கள் டைரெக்டாக இதில் வந்து அந்த கீ செயின் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரிங் ஏதாவது போடுறீங்க அப்படின்னும் போது டைரெக்டாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே கேஸ், இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா தாராளமாக கமெண்ட்டில் கேளுங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க, தாராளமாக என்னால் முடிஞ்சால் நான் தீர்த்து வைக்கிறேன். தேங்க்யூ கைஸ், மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.